அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். குர்பானியின் வரலாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் அறிவித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததால் அதிக பாசம் அவரிடம் இருந்தது. ஆனாலும் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியில் மகனை அறுக்க முற்பட்டார்கள். அப்போது ஷைத்தான் அவர்களுடைய மனதில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தினான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானிற்கு கட்டுப்படாமல் இறை கட்டளை நிறைவேற்ற துணிந்தார்கள். இவர்களின் இந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு பிராணியை பலியிடுமாறு கட்டளையிட்டான். இதன் குறித்த குர்ஆன் வசனம்: என் இறைவா, எனக்கு நல்லொழுக்கம் உடையவரை வாரிசாக தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி கூறினோம். அவருடன் உழைக்கும் நிலை அவர் அடைந்த போது, என் அருமை மகனே, நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன். நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து கூறு என்று கேட்டார். என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள் என்று பதிலளித்தார். இருவரும் கீழ்ப்படிந்து மகனை அவர் முகக்குப்புற கடத்திய போது, இப்ராஹீமே, இக்கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டேன். நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம். இதுதான் மகத்தான சோதனை. பெரிய பலிப்பிராணியை அவருக்கு பகிரமாக்கினோம். பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்க செய்தோம். இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகும் என்று நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம். அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர். குர்பானியின் நோக்கம்: இந்த மாபெரும் தியாகத்திலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதத்தில் ஆடு, மாடு, ஒட்டகங்களை அறுத்து பலியிடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். குர்பானியின் நோக்கத்தை புரியாத பலர் புகழுக்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்றார்கள். ஒரு வருடம் கொடுத்து அடுத்த வருடம் கொடுக்காவிட்டால் மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள் என்று நினைக்கின்றார்கள். படைத்தவனின் திருப்தியை விட மனிதர்களின் திருப்திக்கே முன்னுரிமை தருகின்றார்கள். நம்மிடம் இறைவன் எதை மிக முக்கியமாக எதிர்பார்க்கின்றானோ அதில் தவறிழைத்து விடுகின்றார்கள். இதன் குறித்த குர்ஆன் வசனம்: அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. மாறாக உங்களிடமுள்ள இறை அச்சமே அவனை சென்றடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திட இவ்வாறே அதை அவன் உங்களுக்கு பயன்பட செய்தான். நன்மை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. குர்பானியின் சிறப்பு. குர்பானியின் சிறப்பு பற்றி வரும் பெரும்பாலான ஹதீஸ்கள் பலவீனமானவை என்றாலும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யும் நற்காரியங்களுக்கு தனி சிறப்பு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். துல்ஹஜ் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் அறப்போர் செய்வதை விடவுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதை விடவும் சிறந்ததுதான். ஆயினும் தனது உயிருடனும் தனது செல்வத்துடனும் புறப்பட்டு சென்று அவ்வாண்டில் எதை திருப்பிக் கொண்டு வராத போராளியை தவிர, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்களை தவிர என்று பதிலளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி. நூல் புகாரில 969. குர்பானி கொடுப்பது முஸ்லிம்களின் வழிமுறையாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டுள்ளது. இதனை நிறைவேற்றுபவர் முஸ்லிம்களின் வழியில் நடந்தவர் ஆவார். யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பிராணியை அறுக்கிறாரோ அவர் தம் சொந்த தேவைக்காகவே அறுத்தவர் ஆவார். யார் தொழுகைக்கு பின்னால் அறுக்கிறாரோ அவர் குர்பானியின் வழிபாடு பூர்த்தியாகிவிடும். மேலும் அவர் முஸ்லிம்களின் வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலி. நூல் புகாரில 5546. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் தொழுகை, நோன்பு, தர்மம் போன்ற வணக்கங்களை அதிக ஆர்வத்துடன் செய்து வருகின்றோம். அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் இது போன்ற வணக்கங்களில் குர்பானியும் ஒன்றாகும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிபாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பெருநாள் அன்று நிகழ்த்திய உரையில், யார் நமது தொழுகையை தொழுது நமது தொழும் திசை கிப்லாவை முன்னோக்கி நமது குர்பானி வழிபாட்டை செய்கின்றாரோ அவர் தொழுதற்கு முன் குர்பானி பிராணியை அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இதனை அறிவிப்பவர் பாரா பின் ஆசிப் ரலி. புகாரில 955.